குள்ள நரியும் குட்டி கரடியும் நல்ல நண்பர்கள். நரி சின்னதானாலும் மிகவும் புத்திசாலி. கரடி மென்மையானதும் எப்போதும் சிரித்துக் கொண்டிருப்பதும். ஒரு நாள் அவர்கள் காட்டில் உள்ள அதிசய மலர்களைத் தேடி புறப்பட்டார்கள். அந்த மலர்கள் வண்ணமிகு ஒளியால் மின்னும், வாசனையால் வனத்தை மகிழ்ச்சியடையச் செய்யும் என்று சொல்லப்பட்டது. அவர்கள் பாதையில் நடந்தபோது பறவைகள் பாடின, பட்டாம்பூச்சிகள் ஆடின. பயணம் இனிமையாக இருந்தாலும் சவால்களும் வந்தன. சில இடங்களில் முள்ளுகள் குத்தின. சில இடங்களில் ஓடும் ஆறு வழியை மறைத்தது. கரடி தாண்ட முடியாமல் தடுமாறிய போது நரி மரக்கிளைகளை ஒன்றாக வைத்து சிறிய பாலம் செய்தது. இருவரும் பாதுகாப்பாக கடந்து சென்றார்கள். பிறகு மலைப்பாதையில் வழுக்கும் கற்கள் இருந்தன. நரி சிக்கிக் கொண்டபோது கரடி தன் வலிமையான கரங்களால் அவனை தூக்கி காப்பாற்றியது. இவ்வாறு ஒருவர் மற்றொருவருக்கு துணையாக இருந்தார்கள். சிரித்தும் விளையாடியும் சவால்களை சமாளித்தும் அவர்கள் தொடர்ந்து சென்றார்கள். இறுதியில் அவர்கள் அதிசய மலர்களை கண்டனர். சூரிய ஒளியில் அந்த மலர்கள் மின்ன, முழு வனமும் ஒளியால் நிரம்பியது. ஆனால் உண்மையான அதிசயம் மலர்கள் அல்ல, அவர்கள் பகிர்ந்த நட்புதான். அந்த நாளிலிருந்து நரி மற்றும் கரடி எங்கு சென்றாலும் ஒன்றாகச் சென்றார்கள். வனத்தில் வாழ்ந்த பிற உயிர்களும் உண்மையான நட்பு என்பது ஒருவரை ஒருவர் உதவுவதுதான் என்பதை கற்றுக்கொண்டனர்.